அனைவருக்கும் வணக்கம். இது குரு பெயர்ச்சி பலன்கள் கன்னி ராசிக்கு. இது பொதுவான குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும், பொதுவாக ராசிக்கு எப்படி இருக்கும், குருவால் என்ன நன்மைகள் தீமைகள்னு ஆல்ரெடி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கு. இப்போது உங்களோட கன்னி ராசிக்கான குரு பெயர்ச்சி பலன்கள். இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வருஷம், அதாவது மே மாதம் 1ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு பகல் 2:29க்கு குரு மேஷ ராசியிலேருந்து, அதாவது உங்களுக்கு 8ஆம் வீடான மேஷ ராசியிலேருந்து 9ஆம் வீடான ரிஷப ராசிக்கு வராரு. அது ஒரு நல்ல பலன் தரக்கூடிய விஷயந்தான். அன்னைக்கு நட்சத்திரம் பார்த்திங்கன்னா திருவோண நட்சத்திரம் இருக்குது. ராசி மகர ராசியில் இருக்கார். லக்னம் பார்த்திங்கன்னா சிம்ம லக்னத்தில் இருக்கும்போது குரு பயிற்சி நடக்குது. திதி பார்த்திங்கன்னா அஷ்டமி திதி இருக்குது. இப்போ குருவோட பார்வை பார்த்திங்கன்னா உங்கள் ராசி மேலே படுது. அதுக்கப்புறம் 3ஆம் வீடான விருச்சிக ராசி மேலே இருக்குது. அதுக்கு பிறகு 5ஆம் வீடான மகர ராசி மேலே படுது. இது நல்ல பலன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்குது. குறிப்பாக உங்களுக்கு சனி 6ல் இருக்கிறது பெரிய பாதகம் இல்லை. ஆனால் கேது பகவான் ராசிலே இருக்கிறது அதிகமான குழப்பமான மனநிலையில் ஓடிக்கிட்டு இருக்கீங்க. என்ன செய்கிறதுன்றது தெரியாமல் போய்கிட்டு இருக்கீங்க. அது இந்த குரு பகவானோட பயிற்சியில் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரக்கூடிய விஷயமா இருக்குது. குரு பயிற்சி 6 அன்னைக்கு பார்த்திங்கன்னா மேஷ ராசியில் சூரியனும் சுக்கிரனும் இருக்காங்க. குரு ரிஷப ராசியில் இருக்கார். கன்னி ராசி, அதாவது உங்கள் ராசியில் கேது பகவானும், மகர ராசியில் சந்திரனும், கும்ப ராசியில் சனி பகவானும், அடுத்தது உங்களோட 7ஆம் வீடான மீன ராசியில் புதன், செவ்வாய், ராகு 3 பேருமே இருக்காங்க. இப்போ குரு பயிற்சி எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட 4ஆம் வீட்டுக்கும் 7ஆம் வீட்டுக்கும் அதிபதியான குரு 9ஆம் வீட்டில் இருக்கிறது நல்ல ஒரு பல விஷயங்களில் சாதகமாக தான் இருக்கும். ஆனால் சில சவால்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் தாராளமாக எதிர்கொள்கிறதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் தரக்கூடிய ஆண்டாக தான் இருக்குது. 9ஆம் இடத்துல குரு பார்த்திங்கன்னா ஆன்மீகம், அதே மாதிரி அதிர்ஷ்டத்துக்கு உண்டான விஷயங்களில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் கோயில் போகிறது, அந்த மாதிரி சில விஷயங்களில் உங்களுக்கு குடும்பத்தோட புனித யாத்திரை போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அமையும். சிலரது மனநிலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியாக வச்சுக்கக்கூடிய நல்ல ஒரு ஆண்டாக தான் இந்த ஆண்டு இருக்குது. இந்த காலகட்டத்தில் ஒரு சொத்து, அதாவது பூர்வீக சொத்தை பேர் மாற்றி வாங்கிறதோ இல்லைன்னா புதுசாக ஒரு சொத்து வாங்கிறதோ வாய்ப்புகள் அமையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நல்ல கார் வாங்கிறது, அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான அதிக விலை இருந்த பொருட்கள் வாங்கிறது, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்லாவே இருக்குது. அதிகமாக வெளியூர் பயணங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு யாராவது தயாராக இருந்தீங்கன்னா உங்களுக்காக விசாவை கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மாணவர்களுக்கும் பார்த்திங்கன்னா இது சாதகமான உயர்கல்விக்கு படிப்பு இல்லைன்னா படிப்பை தொடர்றதற்கு சாதகமான ஆண்டாக தான் இருக்கும். உங்களோட முயற்சிகளில் கொஞ்சம் வெற்றி பெறக்கூடிய ஆண்டாக தான் இருக்குது. இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா தொணக்கூட வீட்டில் குடும்பத்தில் எல்லாருக்கூடையும் நல்ல ஒரு இணக்கம் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நீண்ட தூர பயணங்கள் போது நல்ல ஒரு அன்பு அதிகரிக்கிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் ஃபேமிலியோட இது நல்ல லீவ் டைம் தான். ஜாலியாக ட்ரிப்பு போயிட்டு வர்றது இன்னும் குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த குரு பயிற்சி படி பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணை மூலிமா நல்ல நன்மைகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதை நீங்கள் அந்த விஷயத்தை பொறுத்து உங்களுக்கு சில காரியங்கள் நடக்கிறதுக்கு ஒரு மாணவருக்கோ அவரோட கல்வி செலவை எடுத்துக்கிறது உங்களுக்கு ஒரு அதிகமான வாய்ப்பை தரக்கூடிய விஷயங்களாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் ஒரு மாணவருக்கு நீங்கள் உதவி செய்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இங்கே இந்த ராசி, அதாவது 9ஆம் இடத்துல இருக்கிற குரு பார்த்திங்கன்னா உங்களோட 1, 3, 5ஆம் வீட்டை பார்க்குறது நல்ல ஒரு அம்சமாக தான் இருக்குது. அதில் கொஞ்சம் சிலர் பார்த்திங்கன்னா மத போதனைகளில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது மதத்தை பற்றி அதிகமாக பேசக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் இந்த காலகட்டம், அதாவது
கேது ராசியிலே இருக்கறனால கொஞ்சம் குழப்பமடைஞ்சு தான் போயிருக்கீங்க. அது இந்த காலகட்டத்தில கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்குது. அதனால் கொஞ்சம் மனசையும் புத்தியும் தெளிவாக வச்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. குரு பார்த்திங்கன்னா உங்களை சரியான பாதையில் வழி நடத்தக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்குது. அந்த விஷயங்களில் சில காரியங்களில் தடைகளும் இருக்கும், சில காரியங்களில் தாமதங்களும் இருக்கும். எதை கண்டும் வருந்தாமல் பொறுமையாக போகட்டும் அப்படின்ட்டு பொறுமையாக முடிவுகளை எடுத்து வாழ்க்கையில் முன்னேறது நல்லதாக இருக்கும். அவசரப்படாமல் எந்த ஒரு காரியத்தையும் செய்கிறது நல்லது. அதே மாதிரி உங்கள் கூட பிறந்தவங்களோட நல்ல ஒரு அன்பும் அவங்க மூலிமா நல்ல ஒரு ஆதாயமும் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களும் உங்களை பார்த்து மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு பயணங்கள் அதிகமாக இருக்குன்ற மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களோட மரியாதையை ஊருக்குள்ளேயும் குடும்பத்துக்குள்ளேயும் நல்ல ஒரு அதிகரிக்கிற ஆண்டாக தான் இருக்குது. இந்த ஆண்டில் சில பெரிய மாற்றங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. நண்பர்களோட தொடர்பில் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த சந்திப்புகளும் நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு உண்டான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களோட வாழ்க்கையில் முக்கியமான மாற்றங்களை ஏற்படுத்திக்கிற ஆண்டாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செய்கிற காரியங்களில் வெற்றி பெறதுக்கு குரு உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். மற்றபடி உங்களுக்கு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் இருக்க கேது குழப்பம் தருவாரை தவிர அமைதி காத்திங்கன்னா எந்த ஒரு காரியத்தையும் உங்களால் சாதிக்க முடியும். குரு பார்த்திங்கன்னா 5ஆம் வீட்டில் பார்வை இருக்கிறதுனால கல்வித்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடிய ஆண்டாக தான் இருக்குது. அதே மாதிரி மாணவர்களுக்கும் உங்களோட படிப்பில் கவனம் செலுத்துறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. உறவுகளில் பார்த்திங்கன்னா காதல், அந்த மாதிரி திருமணம் மற்றும் துணைக்கூட இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இருக்குது. துணையோட இல்லைனா குடும்பத்தோட வெளியூர் நீண்ட தூர பயணம் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அமையும். அது உங்கள் குடும்பத்தை உங்களோட காதலியோ இல்லை துணையோ நல்ல ஒரு அன்போடு கையாளக்கூடிய ஆண்டாக இருக்கும். அதை அவங்களும் விரும்புறதுக்கு வாய்ப்புகள் நல்லா இருக்குது. குரு பார்த்திங்கன்னா கொஞ்சம் காலம், அதாவது ஜூன் 3ஆம் தேதி வரைக்கும் அஸ்தங்க நிலையில் இருக்கிறாரு. அந்த நேரத்தில் கொஞ்சம் சூரிய நமஸ்காரம் பண்ணுறது நல்லதாக இருக்கும். பெரியவங்களுக்கு செய்கிறது, மரியாதை செய்கிறது நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லைனா உங்களுக்கு சின்னதாக வேலையில் ஏற்படுற மாதிரி இருக்குது. அந்த காலகட்டத்தில் துணைக்கிட்ட இருந்து சில குறுக்கீடு இருக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அக்டோபர் 9 முதல் இந்த கடைசி வரைக்கும், அதாவது டிசம்பர் வரைக்கும் குரு வக்ர நிலையில் இருக்கும் போது நீங்கள் கொஞ்சம் உங்களோட வேலைகளை கஷ்டமாக செய்கிற மாதிரி இருக்கும். அதை பெருசாக எடுத்துக்க வேண்டாம். கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் உங்களோட முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அதனால் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. வருமானங்கள் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. பரிகாரம்னு சொல்லிக்க வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. நீங்கள் குரு நல்ல இடத்துல இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு மந்திரம் சொல்கிறது, இல்லைன்னா குருவோட ஸ்தோத்திரம் சொல்கிறது, விஷ்ணு ஸ்தோத்திரம் சொல்கிறது நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆக மொத்தம் இந்த ராசிக்கு, அதாவது கன்னி ராசிக்கு இந்த குரு பயிற்சி நல்ல ஆண்டாக தான் இருக்குது. பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாது. நன்றி, வணக்கம்.